வியாகர தீர்த்தம் அங்கே 2 மண்டபம் பாழடைஞ்சு போயிருக்குங்க. ஹாய் ஹலோ வெல்கம். என் பேர் ராம்கி. அப்பரால் போற்றப்பட்ட தேவார வைப்பு ஸ்தலம் திருப்புலிவனம் வியாகபுரீஸ்வரர் திருக்கோயில். உத்திரமேரூர்லேருந்து 6 கிலோமீட்டருங்க. காஞ்சிபுரத்துலேருந்து 22 கிலோமீட்டர். கோயில் நல்ல பெரிய கோயிலுங்க. பலிப்பீடமும் நந்தி பகவானும் எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க பாருங்கள். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இந்த 276 முக்கியமான ஸ்தலங்களையும் தனித்தனியாக போற்றி பதிக்கம் பாடினார்கள். தேவார வைப்பு ஸ்தலங்கள் என்பது பேரளவில் குறிப்பிடப்பட்டவை. இந்த மாதிரி ஒரு 147 ஸ்தலங்கள் இருக்குங்க. எதனால புலி வழிபட்ட தலம், புலிவால் முனிவர் யார், ஏன் வியாகரபுரீஸ்வரர்ன்ற பேர் வந்தது, இந்த ஸ்தலத்தை எதுக்கு சிதம்பரத்தோடு ஒப்பிடுறாங்க மற்றும் பல சிறப்புகளை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்க்கலாங்க. தேவார பாடல் பெற்ற தலம், தேவார வைப்பு ஸ்தலம் எல்லாமே பார்த்திங்கன்னா 6ஆம் நூற்றாண்டுக்கும் 7ஆம் நூற்றாண்டுக்கும் முந்தைய காலத்தில் கட்டினத கோயில்கள் தாங்க. பல்லவர் காலத்தில் ஒரு சின்ன கோயிலாக இருந்ததை சோழர்கள் எடுத்து கட்டினாங்க. கல்வெட்டுகளின்படி 1070 1125 காலத்தில் 1ஆம் குலோத்துங்க சோழன் இந்த கோயிலை புதுப்பிச்சதாக குறிப்பிட்றாங்க. வைகுண்ட பெருமாள் கோயிலில் பராந்தக சோழனை பற்றி பார்த்தோம்லங்க, அவர் உடம்பு சரியில்லாமல் இந்த கோயிலுக்கு இந்த இறைவனை வழிபட்டதாக கூறப்படுது. இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு பார்த்திங்கன்னா வியாகரபாத முனிவரையோட சம்மந்தப்பட்டது தாங்க. வியாகரான்றது ஒரு சமஸ்கிருத வார்த்தைங்க. வியாகரானா புலின்னு அர்த்தம், பாதம்னா கால், ஸோ புலிக்கால். அதனால் இவர் புலிக்கால் முனிவர்னு அழைப்பாங்க. இவர் இந்த சிவபெருமானை சுற்றி வந்ததால் திருப்புலி வலம் என்று அழைக்கப்பட்டது. பின்னர் வலம் வனமாக மாறிடுச்சு. இப்போது திருப்புலி வனம்னு கூப்பிட்றாங்க. விநாயகர், முருகர் இங்கே பார்த்துட்டு லெஃப்டில் இருக்கிற படிக்கட்டு வழியாக தாங்க கருவறைக்கு போகணும். மூலவர் லிங்கத்துக்கு மேலே புலி பாதம் மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. மூலவர் ஸ்ரீ வியாகரபுரீஸ்வரர். வியாகரபாதர் முனிவரோட தவத்தில் மகிழ்ந்து சிவபெருமான் சிதம்பரத்தில் அவருக்கு காட்சி அளித்து ஆனந்த தாண்டவம் ஆடியிருக்கார். வியாகரபாத முனிவர் இந்த சிவபெருமானை இந்த ஸ்தலத்தில் வழிபட்டதுனால இந்த ஸ்தலம் சிதம்பரத்துக்கு நிகரானது என்று குறிப்பிடுகிறார்கள். சிம்ம தூண்கள், இது ஒரு குரு ஸ்தலம்ங்க. நாங்களும் வந்தது பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வந்தோம். அதனால் இன்றைக்கி சிறப்பு பூஜைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி தான். மூலவரை பார்த்துட்டு நீங்கள் வெளியே வந்த உடனே வலம் வரும்போது தட்சிணாமூர்த்தி பார்க்கலாங்க. இடது கால் சிங்கத்துக்கு மேலே இருக்குங்க. ராஜயோக சிம்ம தட்சிணாமூர்த்தி. கஜபிருஷ்ட விமானம். விமானத்தில் நரசிம்மர், கீழே விஷ்ணு பகவானுங்க. அரைவட்ட வடிவில் இருப்பது தான் கஜபிருஷ்ட விமானம். மூலவரை பார்த்துட்டு நீங்கள் வலம் வரும்போது ஃபஸ்ட்டு அங்கே நீங்கள் தட்சிணாமூர்த்தி பார்த்துட்டு இந்த கார்னரில் விநாயகர் இருப்பாருங்க. அங்கே பார்த்துட்டு இப்படி வரலாம். இங்கே முருகர் இருக்காருங்க. கல்வெட்டுகளின்படி இந்த தலம் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து காழியூர் கொட்டம் தானியூர் ஸ்ரீ ராஜேந்திர சோழ சதுர்வேதி மங்கலம். மூலவரை திரு புலிவனநாதர்னும் அழைக்கிறாங்க. முருகப்பெருமான் வள்ளி தேவியானியோட இங்கே காட்சி தராருங்க. மூலவர் ஜடாமுடியோட சதுர வடிவில் ஆவுடையாராக காட்சி அளிக்கிறார். இங்கே நீங்கள் பிரம்மரை பார்க்கலாங்க. சண்டிகேஸ்வரரை கீழே இறங்கி தான் போய் பார்க்கணும். தாயார் ஸ்ரீ அமிர்த குஜலாம்பாள். தாயாருக்கு தனி சந்நிதி, தனி கோயில்னே சொல்லலாம். வெளியே இன்னொன்று இருக்குங்க. கீழே இறங்கி சண்டிகேஸ்வரரை கும்பிட்டுட்டு நீங்கள் இந்த பேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் ஃபுல்லாகவே கல்வெட்டுகள் தாங்க. 10ஆம் நூற்றாண்டில் ஆரம்பித்து 17ஆம் நூற்றாண்டு சம்புவராயர் கல்வெட்டு வரைக்கும் இங்கே காணப்படுதுங்க. பல மன்னர்களின் பட்டப்பெயர்கள், அவர்கள் இந்த கோயிலுக்கு நன்கொடையாக அளித்த விவரங்கள் இதெல்லாம் இந்த கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்கு. 13ஆம் நூற்றாண்டில் நடனமாடும் பெண் ஒருத்தவங்க தங்க நகைகள், வெள்ளி நகைகள் மற்றும் இந்த கோயிலுக்கு தேர் நன்கொடையாக கொடுத்துருக்காங்க. தேர் திருவிழாவின் போது அந்த பெண்ணை கௌரவித்ததாக குறிப்பிடுகிறார்கள். இப்போ கருவறையை சுற்றி நம்ம வலம் வந்தாச்சுங்க. வரும்போது இங்கேயும் அம்பாலை பார்க்கலாம். நீங்கள் மூலவர் சிவலிங்கத்துக்கு மேலே புலி பாதங்களை பார்த்தோம்ல, அதுக்கான காரணங்களை பார்ப்போங்க. போன வீடியோவில் குடவோலை அமைப்பை அறிமுகப்படுத்திய சோழ மன்னர் பராந்தக சோழனை பற்றி நம்ம பார்த்தோம். அவருக்கு ஒரு வினோதமான வியாதி வந்ததுங்க. இந்த சிவபெருமானை வேண்டினால் இந்த வியாதி தீரும் என்ற நம்பிக்கையில் அவர் இந்த கோயிலுக்கு வந்தார். மன்னர் வருவதை பார்த்த வியாகரபாத முனிவர் பயந்து போய் சிவபெருமானை பிடிக்கிறாரு. அதனால் ஏற்பட்ட தடயங்கள் தான் அவை என்று நம்பப்படுகிறதுங்க. இந்த கதையை பிரதிபலிக்கிற மாதிரி இந்த கோயிலில் உள்ள ஒரு தூணில் ஒரு புலி சிவபெருமானை தழுவுற மாதிரி ஒரு சிற்பம் செதுக்கப்பட்டிருக்குங்க.
வியாகரபாதர் முனிவர் பேர் வர காரணம் அவர் யார் என்பதை பார்க்கலாங்க. தில்லை வழிபாடின் வழிகாட்டி என்று அழைக்கப்படும் மத்தியேந்திரர் முனிவரின் மகன்தான் வியாகரபாதர். வியாகரபாத முனிவர் சிவபெருமானை வழிபடுறதுக்காக வேண்டி நாகலிங்க பூவை தேனீக்கள் தேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி பறிக்கணும்ன்ட்டு வேகமாக மரம் ஏறுவதற்காக புலிக்கால் வரம் வாங்கினார். வியாகரபாதர் சன்னதிங்க இது. அந்த பாதங்களை கொண்டு இவர் புலி போல வேகமாக போய் பூக்களை தேனீக்களுக்கு முன்னாடி இவர் பறித்து சிவபெருமானை வழிபட்டதுனால சிவபெருமான் மகிழ்ச்சி அடைந்து சிதம்பரம் கோயிலில் இவருக்கு ஆனந்த தாண்டவம் காட்சி தரார். புலிக்கால முனிவர் வழிபட்ட சிவத்தலங்களெல்லாம் புலின்னு ஒன்று பேரில் ஆட் ஆகி வருங்க. இவர் ஜீவசமாதி அடைந்த தலம்ங்க. கோயிலோட நந்தவனம் நாக சன்னதிகள் இங்கே பார்க்கலாங்க. நீங்கள் கோயில் உள்ளே வரும்போது நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, ஃபஸ்ட்டு இருக்கிற மண்டபத்திலேருந்து மேலே படிக்கட்டு ஏறி தான் நம்ம மூலவருக்கு போவோம். மூலவரை பார்க்குறதுக்கு மீண்டும் திரும்பி படிக்கட்டு ஏறி தான் மேலே போய் மூலவரை பார்க்குற மாதிரி அமைச்சிருப்பாங்க. ரொம்ப ஹைட்டாக அமைச்சிருப்பாங்க. ஸ்ரீ அமிர்த குஜலாம்பாள் சன்னதிங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா, இது ஒரு தனி கோயில் மாதிரி இருக்கும். நம்ம நின்று தரிசனம் பார்க்குற இடத்துல இருந்து கருவறை இன்னும் உள்ளே இருக்குங்க. இங்கேயும் சில சிவலிங்கங்கள் விநாயகர்லாம் வச்சுருப்பாங்க. அங்கே மூலவரை பார்த்துட்டு மெயின் சன்னதியில் நம்ம வலம் வர மாதிரி இங்கேயும் நீங்கள் அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு இதை சுற்றி நீங்கள் வலம் வரலாங்க. கோயில் அவ்வளோ ஹைட்டாக தூக்கி கட்டியிருக்காங்கன்னு நான் சொன்னலைங்க. அதனால் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இது உள்ளே சுரங்கம் இருக்கிறதாக நம்பப்படுதுங்க. அந்த சுரங்கத்துக்கு 2 வழி இருக்கிறதாகவும், ஒரு வழியாக போனால் நம்ம சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில் உத்திரமேரூரில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு போகலாம்னு, இன்னொரு வழியாக போனால் காஞ்சிபுரத்துக்கு போகலாம்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. காஞ்சிபுரம் கைலாசநாதர் வீடியோவில் அங்கே இருக்கிற சுரங்கத்தை பற்றி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது ஒரு நம்ப முடியாத விஷயம்லாம் கருத முடியாதுங்க. ஏன்னா அந்த காலத்தில் ராஜாங்கள் போர் வரும்போது தப்பிக்கிறதுக்காக வேண்டி இது மாதிரி சுரங்கங்களை ஏற்படுத்தினது உண்மைதான்றது எல்லாருக்கும் தெரியும். அம்பாள், சிவபெருமான், விஷ்ணு பகவான், பிரம்மர், நரசிம்மர் எல்லாரையும் இந்த ஒரே கோயிலில் பார்த்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி உத்திரமேரூர்லேயே 3 வீடியோ போட்டிருக்கேங்க. அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ எண்ணில் திருக்கழக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோயில் வீடியோ லிங்க் தராங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இந்த கோயிலோட லொக்கேஷன் லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வரும்போது இந்த கோயிலை விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் கோயிலில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.